சென்னையை அடுத்த கூவத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் சுய விருப்பத்தின் பேரிலேயே எம்எல்ஏக்கள் தங்கியிருப்பதாக எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழ்ச்செல்வன் நமது இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈசிஆரில் உள்ள பல விடுதிகளில் இருக்கின்றனர். அவர்களிடம் தற்போது அங்கு என்ன நடக்குது என்பதை கேட்போம். கடந்த 2 நாட்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சசிகலாவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருப்பதாக பெரும்பாலும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரர்களால் பரப்பிவிடப்படுகின்ற விஷம பிரச்சாரம் என்பதை முற்றிலும் இதை நான் மறுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அங்கே தங்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். இதை அடைத்து வைக்கப்பட்டிருப்பதோ சிறை வைப்பதற்கோ நாங்கள் ஒன்றும் சிட்டுக்குருவிகள் அல்ல. நீங்க அதாவது கடந்த 2 நாட்களா உங்க கட்சி தலைமைக்கு நீங்க எங்க தங்கியிருங்கிற தகவல் தெரியுமா? அவர்களுக்கு இந்த தகவல் தெரியாது. எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தேவைப்பட்டால் அவர்கள் அழைக்கிற போது நாங்கள் செல்வோம். ஆனா நீதிமன்றத்தில் அரசானது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சட்டமன்ற விடுதியில் தான் இருக்காங்க, அவர் எங்கேயும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க தற்போது ஒரு தனியார் விடுதியில் இருக்கீங்க, இதற்கான காரணம் என்ன? இல்ல, நான் இங்க வந்திருக்கிறேன். நாளைக்கு ஒரு விசேஷத்திற்காக தொகுதியிலே ஒரு கழகத்தினுடைய திருமணத்திற்கு செல்ல வேண்டும். செல்லுகிற வகையில இங்கே சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்பதற்காக இருந்திருக்கிறேன். சென்னை மாநகரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள். வேலை நிமித்தமாக பணிநிமித்தம் வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் இருக்கிறார்கள். இதைத்தான் அரசு உயர்நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறது.